இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டை எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பையும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர், பூலியன் வேல்யூ இந்த மாதிரி எது வேணும் ஸ்டோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பைத்தான் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைத்தான் லிஸ்ட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ அந்த பைத்தான் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, சிஎஸ்சி, ஸோ ஐடி, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்ளி, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் கொடுத்துக்கிறேன். மெக்கானிக். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 3 ஸோ ஒரு 6 வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வேல்யூ இன்டிஜர்னா ட்ரூ அப்படின்றது நான் கொடுக்கலாம். ஸோ ட்ரூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர். கொடுத்துறேன். ஸோ இதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கொடுத்துட்டு மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். அந்த லிஸ்ட்டு அந்த வேரியபிள் நேமோட நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக அந்த லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் பண்ணுற மெத்தட். இப்போ நம்ம இதை எப்படி அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை நான் அக்சஸ் பண்ணணும். அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அந்த லிஸ்ட் நேமை கொடுத்துருவோம், அந்த வேரியபிள் நேம். ஸோ வேரியபிள் நேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மை லிஸ்ட் அப்படின்றது தான் வேரியபிள் நேம். அதில் நம்ம எப்படி அக்சஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம அக்சஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐடி அக்சஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னா இதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1. ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை நான் கொடுக்கணும். ஓகேங்களா, கொடுத்துட்டு இது பண்ணால் நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஐடி அப்படின்றது வரும். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கம்பைலரில் எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஆன்லைன் கம்பைலர் போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+V அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் மை லிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மொத்த ஐட்டமும் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. சிஎஸ்சி, ஐடி, ட்ரிபிள் இசி, சிவில், மெக்கானிக், அப்புறமா ட்ரூ அப்படின்ற பூலியன் வேல்யூ, 46 அப்படின்ற இன்டிஜர் வேல்யூ எல்லாமே கிடச்சிச்சு. ஸோ அதனால் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்டிபிள் டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ண முடியும் சிங்கிள் வேரியபிளில். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த வேல்யூ எதுனா அதில் இருக்கிற ஒரு வேல்யூ மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து நம்ம அந்த வேல்யூவை பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா அதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடி மட்டும் நமக்கு வருது. ஓகேங்களா, இப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூவை வந்து அக்சஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நமக்கு வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வச்சு நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2:5 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது பார்த்திங்கன்னா 2:5. இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 ட்ரிபிளிலிருந்து வரும் 3 4 5. இந்த 5 விட்டுரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளி யூசி சிவில் அப்படின்றது மட்டும் வரும். நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 மட்டும் எடுத்துறேன். ஸோ இதுதான் ரேஞ்ச் வச்சு பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ டூல் இப்போ இந்த ஃபைனலாக நம்ம எதுவும் கொடுக்கலன்னா 2லேருந்து எல்லாமே வரும். 0 1 2 எடுத்துக்கும். ட்ரிபிளியிலேருந்து கடைசியாக 46 வரைக்கும் வரும். ரன் பண்ணுற பாருங்கள். ஓகேங்களா, ட்ரிபிளியிலேருந்து மற்ற எல்லாமே வந்துடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக நான் 5 கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இப்போ நான் 2 வந்து டெலிட் பண்ணுறேன். அப்போது 5 வந்து 0 1 2 3 4 5. ஸோ இந்த 5க்கு முன்னாடி என்னென்ன இருக்கோ அது மட்டும்தான் நமக்கு வந்து அவுட்புட்டில் வரும். அந்த 5லேருந்து நம்ம எதுவுமே எடுத்துக்காது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் அவுட்புட் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா, சிஎஸ்சி, ஐடி, ட்ரிபிள் இசி, சிவில் இது மட்டும் தான் நமக்கு வருது. 5ஆவதுலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒமிட் ஆகிடுது. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெகட்டிவ்லேயும் நம்மளுடைய வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து -1 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நமக்கு வந்து 46 இருக்குது. தான் -1 எடுத்துக்கும்.
ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். தேங்க்யூ கைஸ்.